வணக்கம் விவசாயிகளே. இப்பொழுது நம்ம பார்க்கக்கூடிய பயிர் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, வெங்காயம் சார்ந்த பயிரெல்லாம் பற்றி அதனுடைய நடவு முறையில் அதை நம்ம என்ன விதமான யுக்திகளை கையாளணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம முதல்ல பார்க்க போகிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வெங்காயத்தில் வந்து விதையை வந்து நேர்த்தி செய்வது என்பது மிகவும் முக்கியம். அந்த விதை நேர்த்தி செய்யறதுக்கு என்ன நம்ம உபயோகப்படுத்தணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கார்பன்டாசிம் ப்ளஸ் மேங்கோசெப் கலந்த ஃபங்கிசைடு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அது சிஸ்டமிக் அண்ட் கான்டாக்ட் ஃபங்கிசைடு. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, கார்பன்டாசிமோட பர்சன்டேஜ் வந்து 25%, மேங்கோசெப் வந்து ஒரு 50% அல்லது 63% உள்ள ஃபங்கிசைடு நம்ம யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, மேக்ஸிமம் நம்ம வந்து அதிகமாக வந்து ஒட்டுத்தன்மை உள்ள பசையில் ஸ்ப்ரிண்ட், அதாவது ஃபங்கிசைடில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிண்ட்டு, நம்ம அதிலே வந்து கொஞ்சம் கம்மியான பர்சன்டேஜ் உள்ளது வந்து கம்பேனியன், இது மாதிரி இண்டோஃபில் கம்பெனி இதெல்லாம் இருக்குது. இதில் வந்து நம்ம வந்து ஒட்டுத்தன்மை உள்ள பசைகள் நம்ம வந்து கொஞ்சம் ஆட் பண்ணி பண்ணுறது இன்னும் சிறப்பு. அதிலே இருக்குது, பட் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் யூஸ் பண்ணி பண்ணும்போது அதனுடைய ஒட்டுத்தன்மை நல்லாயிருக்கும். நம்ம வந்து ஒரு கிலோ வெங்காயத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா 2.5 கிராம் கணக்கு பண்ணி நம்ம வந்து இந்த பவுடரை வந்து நம்ம தண்ணியில் கலந்து அப்படியே தெளித்து முதல் நாள் இரவே வந்து நம்ம நனைச்சி வச்சிடணும். நம்ம நனைச்சி வச்சுட்டு நம்ம வந்து திரும்ப அதை வந்து நம்ம நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம வந்து விதை வெங்காயத்தை நம்ம தயார் பண்ணிக்கலாம். அப்படி நம்ம தயார் பண்ணிவிட்டு நம்ம இது பண்ணும் போது வந்து பார்த்திங்கன்னா, வெங்காயத்தோட கலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒரு ப்ளூயிஷ் கலர் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். அப்படி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த வெங்காயத்தில் இருக்கக்கூடிய அந்த தூற்றுகள் வந்து அடுத்ததுக்கு வந்து பரவாமல் இருக்கும். எப்போ நடவு செஞ்சாலும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வந்து நடவு செய்யும் போது வந்து முன்னே கவனிக்க வேண்டியது வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த விதை நேர்த்தி அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். இந்த விதை நேர்த்தி வந்து நம்ம வேறு என்னென்ன கிராப்புக்கு செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் மண்ணில் நடக்கூடிய அனைத்து விதமான காய்கறி தோட்ட பயிர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ரொம்ப கிழங்கு வகை பயிர்கள், மஞ்சள், உருளை, இது மாதிரி இருக்கக்கூடிய கிராப்புகள் எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விதை நேர்த்தி செய்கிறது நல்லது. அதை நம்ம பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா, இது என்ன பண்ணுது அப்படின்னா, வேர்கள் பிரச்சனையை வந்து வராமல் தடுக்குது. வர்றதும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்துக்கு பரவாமையும் ஒரு தடுக்கக்கூடியது இருக்குது. அப்படியே உங்களுக்கு வந்து அதிக மழைப்பொழிவுகள் ஏற்பட்டு நம்ம வந்து பாதிப்புகள் ஏற்பட்டாலும் பறவை விகிதத்தை வந்து நம்ம அடுத்து நம்ம மேல் மருந்து நம்மளுக்கு கொடுக்கும்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதை கட்டுப்படுத்தலாம். நன்றி, வணக்கம்.